ஹாய்! இது உங்கள் சந்தீப் மாம்ஸ் டைரி. எங்களோட குட்டி குட்டி ஹாப்பினஸ்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகலாமா? சந்தீப்போட அப்பா இந்த வாரம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சந்தீப்க்கு அவங்க கூட விளையாடுறதுல ஒரே ஹாப்பி தான். அவங்க வந்ததுலேயும் சரி, அவங்கக்கிட்ட அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு கேட்டான்னு அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கிற நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்ததுமே எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாங்க எங்கள் சந்தீப்போட அப்பாய். நல்லா பார்த்துட்டு 2-3 முறை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, இங்கே வீட்டில் எல்லாத்துக்கும் சளி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்க, அதனால் நல்ல ஒரு சூப் செஞ்சு குடித்தோன்னா சூப்பராக ஆகிடும். அப்படி நம்ம என்ன தான் விழுந்துன்னு பார்த்து பக்குவமாக செஞ்சாலும் அவங்கவங்க அம்மா கையால் செஞ்சு சாப்பிட்றதானங்க ஒரே டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்லா மஞ்சத்தூள் போட்டு கலவின நான்வெஜ் எடுத்து அது குக்கரில் போட்டுட்டு அது எப்படி செய்யணுன்ற டெமோ சூப்பராக செஞ்சு கட்ட போகிறாங்க. இங்கே ஜென்ரலாகவே சிக்கனை விட நாட்டுக்கோழியில் தாங்க அதிக ஸ்ட்ரென்த்தே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அந்த கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிடுவாங்க. ஊற்றிட்டு நல்லா குக்கரில் 1-2 விசில் மட்டும்தாங்க வைக்கணும். குக்கரில் 2 விசில் வர்றதுக்குள்ளேங்க நம்ம இதில் அரைச்சி ஊற்ற போகிற செலவு சாமான் இல்லாமல் எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுட்டாங்க. எண்ணெய் விட்டு பூண்டு, இஞ்சி, தக்காளி இது 3 மட்டும்தாங்க போடுறாங்க. என்னம்மா கிராமத்து சமையல் சொல்லிவிட்டு கடைசியில் குக்கரில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இப்படி ஹரிபரியான காலகட்டத்தில் நம்ம குக்கர்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பாத்திரத்தில் போட்டு வேக போடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால் இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் மாறிட்டோம். பட் சமையல்லாம் கிராமத்து சமையல் தாங்க. பார்த்திங்களா, இஞ்சி, பூண்டு, தக்காளி இது 3 மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்பாங்க அத்தை. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், நல்ல சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க போடணும். சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சோன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பல்லாரி வெங்காயத்தை விட அது நல்லா கொஞ்சம் சத்து ஜாஸ்தி தாங்க. இதோட இப்போ நம்ம மிளகாத்தூள் அப்படின்றதுக்கு முன்னாடி நிறைய ஜீரகமும் மிளகும் போட்டுட்டாங்க. ஏன் இது 2 மட்டும்தான்? நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளை விட மிளகுத்தூள் நல்லா ஜாஸ்தியாக போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம பர்பஸாக சாப்பிட்ற அந்த நாட்டுக்கோழியோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக நமக்கு உள்ளே போகும். ஏன்னா நாட்டுக்கோழி சாப்பிட்றதுன்றது உடம்புல இருக்கிற சளி வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அதுபோல் ஸ்ட்ரென்த்து, நல்ல உடம்பு ஸ்ட்ரென்த்து வலுவூட்டி கொடுக்கணும். பாருங்கள், பையனுக்கு சளியாக அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி மிளகுத்தூள் போடுறாங்க. இதை நல்லா வதக்கி எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க செலவு ஜாமான் இப்போ நல்லா மிக்சியில் ஓட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சுங்க. அதோட ஒரு 2 இல்லை 3 ஸ்பூனு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு உப்பு கொஞ்சம், அதுக்கு முன்னாடி நம்ம கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். என்னடா கையில் போட்டு கலக்குறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. கைப்பக்குவன்றாங்களே எல்லாமே ரொம்ப ஓவர் ஹைஜீனிக்காக ஸ்பூன்லேயும் கரண்டிலையும் நின்று வந்துடுவாங்க. அவங்க கையில் இருக்கிற நேச்சுரல் பாக்டீரியாஸோட மட்டும்தாங்க அவங்களுக்கு கொடுக்குற டேஸ்ட்டே கிடைக்கும். அதுதாங்க எங்கள் அத்தை சொல்லுவாங்க. பண்ணுங்கப்பா, அவங்க கைப்பட பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா கிரியா அப்படிம்பாங்க. எல்லாமே சாப்பிடலாம், சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லது. என்ன நல்லா அதில் வந்துச்சு வரும் சூப்பராக கேட்டுருங்க. தேங்காய் விட்டா குழம்பு கட்டிக்கணும். என்ன செய்கிற இறக்கி உப்பு டேஸ்டெல்லாம் பார்த்து வச்சாச்சுங்க. ஆனால் இந்த குழம்புக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இது நுர கூட்டி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றியே கொதிக்க வச்சிடணும். மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு தண்ணியாக தாங்க நம்ம குழம்பு கூட்டி வைக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த குழம்பை எடுத்து தனியாக ஒரு பவுலில் நீங்கள் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றி இந்த குழம்பு நீங்கள் அப்படியே குடிக்க சொல்லலாம்.
சரிங்களா? இதுதாங்க நாட்டுக்கோழி குழம்பு, ஒரிஜினல் நாட்டுக்கோழி குழம்பு. இதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச குழம்பு தான் நம்ம எடுத்து சாதத்துக்கு நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இட்லி குண்டில் இட்லி வந்துட்டு இருந்துச்சுங்க. நம்ம சந்தீப் சேனல் அழகாக அந்த இட்லியை எடுத்து நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு அப்படியே ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.